இந்து மதப்படி படிப்புக்கு அப்படின்னா நாம சரஸ்வதி தேவியை வழிபடுவோம், செல்வத்துக்கு அப்படின்னா லக்ஷ்மி தேவியை வழிபடுவோம். இதே மாதிரி விவசாயத்துக்கு ஒரு கடவுளை நாம வழிபடுவோம். அந்த கடவுள் யாருன்னு தெரியுமா? அவருதான் பலராமர். பலம் பொருந்திய வீரனா இருந்ததுனால தான் இவருக்கு பலராமர்னு பேர் வந்துச்சு. மகாபாரதத்துல துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதாயுதத்தை கத்து கொடுத்த ஆசிரியரா இருந்ததே பலராமர் தான். அப்படிப்பட்ட பலராமர் மகாபாரத போர்ல யார் பக்கம் நின்னாரு? அவரு கலந்துக்கிட்டாரா இல்லையா? இவ்வளவு பலம் பொருந்திய பலராமர் கடைசியில எப்படி இறந்தாரு? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடையா இந்த வீடியோ இன்னைக்கு அமைய போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு டீம் ஈகிள். திருமாலுடைய 10 அவதாரங்கள்ல 8வது அவதாரம் தான் பலராம அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பலராமர் ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்னும் சொல்லப்படுவது உண்டு. ராம அவதாரம் பாத்தீங்கன்னா திருமாலோட 7வது அவதாரம். ராம அவதாரத்துல லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பியா ஒருத்தர் வருவார் இல்லையா, அந்த லக்ஷ்மணனும் ஆதிசேஷனுடைய அவதாரம் தான். அந்த லக்ஷ்மண அவதாரத்துக்கு அப்புறமா விஷ்ணு பகவான் நீங்க எனக்கு அண்ணனா ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதுனால தான் கிருஷ்ண அவதாரத்துல பலராமரை அவருடைய அண்ணனா பிறக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு புராண கதை இருக்கு. திருமால் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சயன கோலத்துல இருக்கிறத நாம பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட சயன கோலங்கள் மொத்தம் 9 கோலங்களா அவரு காட்சி தருவாரு. இந்த 9 கோலங்கள்லயும் அவரு நின்னா, நடந்தா, உட்கார்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிழல் மாதிரியே கூட வருபவர் யாரு அப்படின்னா ஆதிசேஷன். அப்படிப்பட்ட ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் இந்த பலராமர். இன்னும் சொல்ல போனா பெருமாளுடைய வெண்மை நிறம் கொண்ட அவதாரம் தான் பலராமர். பலராமருடைய பிறப்பு எப்படி நிகழ்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் வாழ்ந்துட்டு வருவார். இந்த கம்சனுக்கு தேவகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கை இருப்பாங்க. தேவகிக்கும் வசுதேவர் அப்படிங்கிறவருக்கும் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் முடிஞ்சு அவங்க 2 பேரையும் தேரில் வச்சு கம்சன் தான் சந்தோஷமா வீதி உலா வருவார். அப்படி அவர் வீதி உலா வந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு அசரீரி கம்சன் கிட்ட சொல்லும். என்ன அப்படின்னா, இந்த தேவகியோட வயிற்றுல வளர்ற 8வது குழந்தை தான் உனக்கு யமனா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால கோவப்பட்ட கம்சன் என்ன பண்ணுவாரு, அங்கேயே கத்தி எடுத்து தேவகியை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா வசுதேவர் அதை தடுத்து, தேவகியோட வயிற்றுல வளர்ற குழந்தை தானே உன்னுடைய மரணத்துக்கு காரணம், அதுக்காக தேவகி என்ன பண்ணுவா, நாங்க வேணும்னா எங்களுக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறோம், நீங்க வேணும் அந்த குழந்தைய கொண்டுக்கோங்க, தேவகியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேவகியோட உயிரை காப்பாத்திருப்பாரு. அதனால கம்சனும் தேவகியை ஒன்றும் பண்ணாம, ஆனா வசுதேவரையும் தேவகியும் கூட்டிட்டு போயிட்டு சிறையில அடைச்சிடுவாரு. அந்த சிறையிலேயே அவங்களுக்கு குழந்தையும் பிறக்கும். பிறக்கிற எல்லா குழந்தையையும் கம்சன் கொண்டுகிட்டே வருவாரு. இப்படியாக மொத்தம் 6 குழந்தைகளை கம்சன் கொண்டுடுவாரு. 7வதா தேவகி கருவுற்றிருப்பாங்க. அந்த கருதான் ஆதிசேஷனுடைய அவதாரமான பலராமர். இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஏன்னா இது தெய்வீக குழந்தை. அதனால விஷ்ணு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, லோகமாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாய தேவியை கூப்பிட்டு அந்த கருவை வசுதேவருடைய முதல் மனைவியான ரோகிணியோட வயிற்றுக்குள்ள புகுத்த சொல்லுவாரு. உடனே அந்த தேவியும் தேவகியோட வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கருவை ரோகிணி தேவியோட வயிற்றுக்கு மாத்திடுவாங்க. இப்படிதான் வசுதேவருக்கும் ரோகிணி தேவிக்கும் பலராமர் பிறப்பாரு. அதுக்கப்புறமா 8வது குழந்தையா கிருஷ்ண பகவான் பிறப்பாரு. கிருஷ்ணர் மற்றும் பலராமர் இவங்க 2 பேருமே அவங்களுடைய இளமை பருவத்தை பிருந்தாவனத்துல கழிப்பாங்க. கிருஷ்ணரோட சேர்ந்து பலராமர் நிறைய சேட்டைகளையும் குறும்புகளையும் செஞ்சுட்டு அவங்களுடைய இளமை பருவமே அவ்வளவு ஒரு சந்தோஷமா போகும். பலராமருடைய ஆயுதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு கதாயுதத்தை வச்சிருப்பாரு. அதே மாதிரி அவர் ஒரு கலப்பையையும் கையில வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த கதாயுதத்தோடைய பேரு கௌமோதகி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு கலப்பையையும் கையில வச்சிருந்ததுனால 5000 வருடங்களுக்கு முன்னாடியே
மனித நாகரிகத்துல விவசாயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பலராமர் கலப்பைய கையில வச்சிருக்கிறதுனால மட்டுமில்ல, ஒரு தடவை அவர் பிருந்தாவனத்துல இருந்த சமயத்துல நீர் பாசனத்திற்காக யமுனை நதியோட அந்த நீர் போக்க மாத்தி பிருந்தாவனத்துக்கு கொண்டு வந்ததாகவும் ஒரு செய்தி இருக்கு. இதனாலேயே பலராமரை விவசாயிகள் எல்லாருமே வந்து குலதெய்வமாகவே வழிபடுவாங்க. பலராமர் விவசாயத்துக்குரிய ஒரு கடவுளாக இன்று வரைக்கும் பார்க்கப்படுறாரு. அதே மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் அவர்களுடைய இளமை பருவத்தை பிருந்தாவனத்துல கழிச்சிட்டு இருந்த சமயத்துல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கம்சன் அவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு நிறைய அசுரர்களை அனுப்பிட்டே இருந்தாரு. அப்படி அனுப்பப்பட்ட அசுரர்கள்ல தேனுகன், முஷ்டிகா மற்றும் பிரலம்பா போன்ற அசுரர்களை பலராமர் அவருடைய பலம் பொருந்தே கதாயுதத்தால வதைத்திருப்பாரு. சரி, பலராமருக்கு திருமணம் நடந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு திருமணம் நடந்துச்சு. பலராமருக்கும் குகஸ்தாலியின் மன்னரான காக்குத்மி அப்படிங்கிறவருடைய மகளான ரேவதிக்கும் திருமணம் நடந்திருக்கும். இந்த காக்குத்மியும் ரேவதியும் பிரம்மலோகத்தை சேர்ந்தவங்க. அதனால பிரம்மாவோட அறிவுறுத்தலின்படி இவங்க பலராமரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் வத்சலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகள் இருந்ததாகவும் சொல்லுவாங்க. அப்போ மகாபாரத போர்ல பலராமர் யாரு பக்கம் நின்று இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு யாரு பக்கமும் நிக்கல, யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. எப்படி இருந்தாலும் இவங்க போர் நடத்தும் போது உதவி கேட்டு அவர்கிட்ட வரக்கூடும் அப்படின்னு நினைச்சு பலராமர் முன்னாடியே என்ன பண்ணுவாரு அப்படின்னா தீர்க்க யாத்திரைக்காக போயிடுவாரு. ஏன்னா பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் சரி பலராமருடைய சொந்தக்காரர்களாக தான் இருக்கிறாங்க. யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கட சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பலராமர் போர் நடக்கிற இடத்துல இருந்திருக்க மாட்டாரு. அவரு யாத்திரை செல்றதுக்காக போயிட்டு இருப்பாரு. அதனால மகாபாரத போர்ல அவர் யாரையுமே சப்போர்ட் பண்ணல. சரி, பலராமர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகாபாரத போர் எல்லாமே முடிஞ்சு எல்லாமே வந்து அந்த யுகமே முடிவுக்கு வர அந்த சமயத்துல பலராமர் வந்து ஒரு காட்டுக்குள்ள போயிடுவாரு தியானம் பண்றதுக்காக. அப்படி அவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கக்கூடிய சமயத்துல அவருடைய வாயில இருந்து ஒரு வெள்ளை நாகம் வெளியேறி யமுனை நதியில கலக்கும். அதுக்கப்புறமா பலராமரும் இந்த உலக வாழ்வை நேர்த்து ஆதிசேஷனா அவருடைய பழைய ரூபத்துக்கே போயிடுவாரு. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பலராமர் ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவரு அந்த காட்டுல அமர்ந்து தியானம் பண்ணதா சொல்லக்கூடிய இடம் இன்னைக்குமே வந்து குஜராத்ல இருக்கிறதா மக்கள் சொல்றாங்க. நாம எல்லாருமே கிருஷ்ண ஜெயந்தி அல்லது கோகுலாஷ்டமி அப்படிங்கிற அந்த நிகழ்வை வெகு விமர்சையா கொண்டாடுவோம். அதே மாதிரி கோகுலாஷ்டமி வர்றதுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பலராம ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு பலராமரை வழிபடக்கூடிய ஒரு நாளும் வரும். இந்த பலராம ஜெயந்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரவண பூர்ணிமா அல்லது ஹல் ஷஷ்டி அப்படிங்கிற வெவ்வேறு பெயர்கள்ல இந்தியா முழுக்க வெகு விமர்சையா பல மக்களால கொண்டாடப்படுது. இப்படிப்பட்ட பலராமருக்கு இந்தியா முழுக்க நிறைய கோவில்களும் இருக்கு. நென்மினி பலராம கோவில் கேரளா, பூரி ஜெகநாதர் கோவில் குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், கொல்கத்தா போன்ற பல மாநிலங்கள்லையும் பலராமருக்கான கோவில்கள் காணப்படுது. அவருக்கான வழிபாடுகள் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.